ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸா. 118. தேங்க்ஸ். ஓகே எனக்கு இப்போ சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம். குயிக்காக சொல்லுங்க, குயிக்காக. இல்லாட்டி நான் ஏதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். எனக்கு குயிக்காக எனக்கு செட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை சொன்னால் நான் அந்த ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணல, இல்லாட்டி நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஃப்ளேர் டிசைன் சரியா. ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஃபைவரில் வந்து இப்போ சர்ச் பண்ணுறேன். ஃப்ளேயர்னு சொல்லி சர்ச் பண்ணேன் சரியா. சரிண்ணே. ஃப்ளேயர்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஃப்ளேயர்னு சொல்லி சர்ச் பண்ணின டைமில் இப்போ நான் ஃப்ளேயர்னு சொல்லி சர்ச் பண்ணின டைமில் சரியானே. இப்போ என்ன இந்த ஃபைவர் சர்ச் பார்னு சொல்லுது, சில கீவேர்டை வந்து என்ன சஜஷன் பண்ணுது. ஸோ இப்படி எல்லாம் வந்து பையர் வந்து சர்ச் பண்றாங்க என்று சொல்லி எனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைவர் வந்து எனக்கு சஜஷன் பண்ணுது. விளங்கிட்டா. ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இது அப்படியே காப்பி பண்ண போறேன் சரியா. இது முதலாவது கீவேர்ட். ஓகே இங்க வரேன். ஃபர்ஸ்ட் கிக் வந்து என்ன, நம்மட ஃபர்ஸ்ட் கிக் வந்து நம்மட பிளேயர் டிசைன் சரியா. பிளேயர் நம்மட பிளே டிசைன் சரியானே. இப்போ முதல்ல கீபோர்டு என்ன செஞ்சிடும், அப்படியே கலெக்ட் பண்ணதை அப்படியே காப்பி பண்றேன் சரியா. ஓகே. ரெண்டாவது வந்து என்ன, இந்த அப்படியே காப்பி பண்றேன். ஓகே. இங்க வந்து பேஸ்ட் பண்றேன் சரியா. மூணாவது என்னது, இதை அப்படியே காப்பி பண்றேன் சரியா. இங்க வந்து வேர்டுக்கு வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். ஓகே. நாலாவது ஆஹ் ஓ சாரி, நாலாவது வந்து கிளப் பிளேயர், இதை அப்படியே காப்பி பண்றேன். இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் பிளே டிசைன் சொல்லி மொத்தம் அப்படியே காப்பி பண்றேன் சரியா. இங்க வந்து வேர்ட்ல என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன் சரிதானே. ஓகே. இப்போ என்ன செஞ்சிட்டோம், எல்லாமே ஃபைன் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப இவ்வளவு தானா கீவேர்டுன்னு சொல்லி கேட்டா இல்ல. இவ்வளவு தானே கீவேர்டுன்னு சொல்லி கேட்டா இல்ல. இல்லைட்டா. இப்போ நீங்க இதுல என்ன செய்யலாம், வலைஸ்லாம் சொல்லுங்க மொழி. நான் இப்போ கொமல்ல நினைக்கிறேன். ஓகே. இப்போ என்ன செஞ்சிட்டோம், இங்க ஃபிளேர்னு சொல்லி சர்ச் பண்ண டைம்ல நம்ம சோவா எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டோம் சரியா. ஓகே. இப்போ முடிஞ்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் கேட்டா, இதுல முதலாவது நீங்க காப்பி பண்ணதானே, அதை அப்படியே ரிப்பீட் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி இங்க வந்து என்ன செய்யுங்க, சர்ச் பண்ணுங்க சரியா. இங்க வந்து ரிப்பீட் சர்ச் சர்ச் பண்ணுங்க. ஸோ இதை வெயிட் பண்ணுங்க. ஓகே. இங்க வந்து சர்ச் பண்ண தேவை. சர்ச் பண்ண முதல் நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பேஸை வந்து ஆஹ், தட்டுங்க சரியா. தட்டுன இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளே டிசைன், கென்வா பிளே டிசைன், கிராஃபிக் டிசைன் பிளேயர், அதே மாதிரி ரியல் எஸ்டேட், அதே மாதிரி ஈவென்ட் பிளே டிசைன், அதே மாதிரி இப்படி வந்திருக்கு. இது என்ன செய்யுங்க, அப்படியோ ஜஸ்ட் அப்படியோ காப்பி பண்ணுங்க சரியா. ஓகே. இது என்ன செய்ய, அப்படியோ காப்பி பண்றேன். இங்க வந்து பேஸ்ட் பண்றேன் சரிதானே. இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. இப்போ அடுத்து இது என்ன செஞ்சிட்டோம், இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. சேஞ்ச் பண்ணதுக்கு நம்ம ஒரு மார்க் கொண்டு வைப்போம் சரியா. இப்போ அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணுவோம் சரியா. இதை அப்படியே காப்பி பண்ணி சரி, இங்க என்ன செய்வோம், பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுவோம் சரியானே. ஓகே. இங்க பேஸ்ட் பண்ண டைம்ல நம்ம சஜஷன் சோவாயா, இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். ஸோ இப்படியாண்டு சொல்லி இப்போ நீங்க இந்த சேஞ்ச் பண்ணின எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா இதில் அப்படியே என்டர் பண்ணிக்கொண்டே வாங்குவோம் சரியானே. ஓகே. இப்போ இப்படித்தான் முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணி கீவேர்டு வந்து கலெக்ட் பண்ற மெத்தட் சரிதானே. ஓகே. இப்போ அடுத்து வந்து ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டெப்ஸ் சொல்லி தரேன். ரெண்டாவது
ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகிற கிக்ர டெக்ஸ்ட் என்ன செய்யும், நம்ம கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன செய்கிறேன், முதலாவது கிக் ஓப்பன் பண்ணுறேன், ரெண்டாவது கிக், மூணாவது கிக். நீங்கள் 10 கிக் ஓப்பன் பண்ணுங்க. சரி, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 3 கிக் என்ன செஞ்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம், டெக்ஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழுக்கு வரேன், கீழுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படி என்ன செய்கிறேன், வெயிட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் அப்படி என்ன செய்கிறேன், காப்பி பண்ணுறேன். சரியா? காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இது செகண்ட் மெத்தட். இது செகண்ட் மெத்தட். சரியா? இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இப்படி காப்பி பண்ணுறது இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? நான் ஜாஸ்ட் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு குயிக்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். சரியானே? இது முதலாவது கிளிக் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டுன்னா இது அப்படியே காப்பி பண்ணுறேன். நீங்கள் 1 பை 1 காப்பி பண்ணுங்க. சரியா? 1 பை 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்படி இல்லைன்னு டோட்டலாக பேஸ்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணோம். சரியா? அதில் நோ இஷ்யூ. ஓகே. அப்போ இப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் என்ன செய்யலாம், 2வது மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோவார் 10 கிக்ல டெக்ஸ்ட் என்ன செய்யலாம், நீங்கள் கீவேர்டாக வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ 3வது மெத்தட் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எக்ஸ்டென்ஷன் ஒன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும், ரிப்பீட் நான் சர்ச் பண்ணுறேன். சரியா? ஓகே. இப்போ வெயிட் பண்ணிக்கலங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த பேஜில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கும் கான்செப்ட் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ 3வது இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன செஞ்சிடும், இந்த பிளேயருக்கான கீவேர்டை வந்து இப்போ டாப் ஃபோக்கஸ் கீவேர்டு இன்றைக்கி. ஸோ இது அப்படி என்ன செய்கிறோம், காப்பி பண்ணிட்டு உங்களோட வேர்ட்ல வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் பேஸ்ட் பண்ணணும். சரியா? இதை வந்து நம்ம இப்படி பண்ணுறது இல்லை, இதை நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்த பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பியா கண்ட்ரோல் சியை கொடுத்து இங்கே வந்து என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம ரெட் மார்க்லேக்கு பிளாக்கு மாற்றுவோம். சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். சரியா? ஓகே. அப்போ இப்படிதான் 3 மெத்தடை யூஸ் பண்ணி கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணுற மெத்தட். சரியானே? ஓகே. இப்போ கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு கிளியர் தானே, ஃபுல்லாக கிளியர் தானே? அப்போ அதுக்கு பின்னால் வந்து இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்படி இந்த கீவேர்டில் வந்து சரியான 35 கீவேர்டை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிற என்ன சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ உங்களுக்கு படித்தது ஃபுல்லாக கிளியரா, டவுட்னு சொல்லி சொன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே. இவ்வளோ நன்றி. கிளாஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ நான் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லி தந்தா உங்களுக்கு குழம்பும். அதால எப்படி கீவேர்டுன்னு சொல்லி சொன்னா என்ன, கீவேர்டு எப்படி கலெக்ட் பண்ற, எப்படி ஃபைண்ட் பண்ற மெத்தட்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா டோட்டலா கிளியரா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ டவுட் இருக்கிறவங்க டவுட்டை வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. சரி, செகண்ட் மெத்தட் நோட் கிளியர். செகண்ட் மெத்தட் ஈஸி தானே. அதாவது இதில் பாருங்க, எக்ஸ்டென்ஷனை ஓப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க தானே, சர்ச் பண்ணுற டைமில் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை இப்போ சர்ச் பண்ணுறீங்க தானே, அது சர்ச் பண்ணுற டைமில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கிக் வந்து ஷோ ஆகும் தானே. அப்படி ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகிற 10 கிக் என்ன செய்யுங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. சரியா?
அந்த 10 கிக்லையும் ஒவ்வொரு கிக்லையும் என்ன செய்யும்? இதுல பாருங்க, முதலாவது கிக், ரெண்டாவது கிக், சரியா? நான் ஓப்பன் பண்ணிட்டேன், 2 கிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ ஒவ்வொரு கிக்லையும் ஆக கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் மஸ்டா அவங்க டெக்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க, ரைட்டா? டெக்ன்னு சொல்லி போட்டு ரிலேட்டட் டெக்ன்னு சொல்லி போட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம்? இப்போ ரெண்டாவது மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி தான் கீவேர்ட் கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்க ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கீவேர்டை நீங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாம், விளங்கிட்டா? இது முதலாவது கிக்குரிய கீவேர்ட். ரெண்டாவது கிக்ர டெக்ஸ்ட் என்ன செய்யும்? கீழுக்கு பார்ப்போம். ஸோ கீழே இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னது? நம்ம கீவேர்டா எடுப்போம், விளங்கிட்டு தானே? ஸோ கட்டாயம் இந்த ரிலேட்டட் டெக்ஸ்ட் என்று சொல்றது எல்லா கிக்லையும் என்ன செய்யும்? இருக்கும். அதுல நீங்க வரி பண்ண தேவையில்லை. கிளியரா ப்ரோ உங்களுக்கு? எஸ். ஓகே, அப்ப யாருக்கும் நான் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ரெக்கார்டிங் பார்க்குறவங்க ஒரு டவுட்னு சொல்லி சொன்னா கட்டாயம் கேளுங்க. அதை நான் சப்போர்ட் தரேன் உங்களுக்கு, சரியா? ஓகே, அப்போ நான் கிளாஸை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல எப்படி கலெக்ட் பண்ணின கீவேர்டை வந்து ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம், சரியா? ஓகே, அப்போ ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.